அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னோட குட்டி விலாக் பார்க்கலாமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நானும் ரெகுலராக உங்கள் வீடியோ பார்க்குறேன் சிஸ்டர், என் பேர் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சாரி சிஸ்டர். இன்ஷால்லா வந்துட்டு இனிமேல் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் எல்லார் பேரையும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அஃப்ரீனாத்தா வந்துட்டு காலைல சாப்பிட்லையா, திடீர்னு வந்துட்டாங்க. சரி முட்டையாவது அவிச்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் முட்டையை அவிய போட்டுட்டேன். நம்ம அஃப்ரா குட்டி எப்பயும் போல் அவங்க அத்தாவோட ரவுண்ட்ஸ் போயிருக்கா. அதுக்குள்ளே நம்ம பால் அடுப்பில் போட்டுட்டு வாஷிங் மிஷினை துணியை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு நானும் உட்காந்து சூடாக டீ குடித்து முடிச்சிட்டேன். அஃப்ரீனாத்தா வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உங்கள் வேலையை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு முட்டையை வச்சுட்டு பெப்பர் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சா, அதனால தான். இன்றைக்கி மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சுடுகஞ்சியும் கருவாடும் தான். ஏன்னா அஃப்ரா குட்டிக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்கிறனால பாப்பாவுக்கு சுடுகஞ்சி செய்கிறதோட நமக்கும் அதே சாப்பிட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரெடி பண்ணிக்கிட்டேன். மிளகா கிள்ளி போட்டு செய்வோம்ல, வெங்காயம்லாம் போட்டு அந்த சம்பா தான் ரெடி பண்ணியிருந்தேன், கருவாட்டு சம்பா. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் மாங்காய் ஊறுகாய், அவ்வளோதான். அப்படியே பாப்பாவை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு நானும் நமாஸ் படித்து முடிச்சுட்டேன். அஃப்ரா குட்டிக்கு பார்த்திங்கன்னா கண்ணு கதகதன்னு தான் இருக்குது. சிரப் கொடுத்துட்ருக்கேன், இன்ஷால்லா சரியாக போயிடும். இப்போ கிளைமேட் மாறினால எங்கிட்டு பார்த்தாலும் ஃபீவரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் ஒரு மதர்ஸா வந்துட்டு இருக்கா, அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் அஃப்ரீனாமாவும் கிளம்புனா, அஃப்ரா குட்டியும் நானும் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஈவினிங் இப்படி தான் இருந்துச்சு. பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.